அப்படின்னா இந்த மாதிரி ஹனி வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு, கிறிஸ்டல் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து சுகர் கண்டென்ட் கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்புறீங்க. ஸோ அது அப்படி கிடையாது. இதில் இருக்கிற ஃப்ரக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ் ரேஷியோவில் தான் வந்து இது ஃப்ரீஸ் ஆகிறது, ஆகாமல் இருக்கிறது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நாவல் பூ இது பார்த்தீங்கன்னா கிளைசமிக் வேல்யூ ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து இன்னும் ஆகலை. உங்களுக்கு ஸ்டிங்லெஸ் பீ பாருங்கள். ஸ்டிங்லெஸ் பீ இது கிட்டத்தட்ட 1 வருஷமோ 2 வருஷம் வச்சுருந்தாலும் ஆகாது. இதில் பாருங்கள், இந்த ஹனி கோம்பே இங்கே வச்சுருக்கோம். ஸ்டிங்லெஸ் பீ ஹனி கோம்போடையும் நம்ம கொடுப்போம். இதுவுமே பாருங்கள் ஆகாது. இதே பாருங்கள் கொம்பு தேன் வச்சுருக்கோம். கொம்பு தேன் பார்த்தீங்கன்னா கொம்பு தேன் நாங்கள் பேக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஒழுகுனது எல்லாமே பாருங்கள் இந்த கொடைக்கானல் கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கனாலே இப்போ எடுத்திங்கன்னா ஒயிட் கலரில் சக்கரை மாதிரியே இருக்கும். இது நேச்சுரல் சுகர் கண்டென்ட்டுங்க. இது இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு ஹனி வந்து ஃப்ரீஸ் ஆகிறது, ஆகாமல் இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து அது ஒரிஜினாலிட்டி கண்டுபிடிக்க முடியாது. சுகர் கலந்துட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். சுகர் கலந்த காலமெல்லாம் 50 இயர்ஸ் பிஃபோருங்க. இப்போ யாருமே சுகர் கலக்கிறது இல்லை. ஃபார்முலா, கெமிக்கல் ஃபார்முலா வந்துருச்சு. அது நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது, லேப்லேயே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஃப்ரீஸான ஹனிலே பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு நான் வந்து குளுக்கோஸ் கார்ன் சிரப் ஆட் பண்ணேன்னா இது வந்து ஃப்ரீஸ் ஆகாது. பட் நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல. உங்களுக்கு புரிய வைக்கணும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ ஹனியை பற்றி என்ன டவுட் இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்யூ.